Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். So hopefully பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். And மறுபடியும் பழையபடி தாடி பாத்தீங்கன்னா வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே ரைட். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோ எதுவும் பெருசாக போடல. பிகாஸ் நானும் அலசி பார்த்துட்டேன். பெருசாக அப்டேட்ஸ் எதுவுமே கிடைக்கல ரிகார்டிங் கோட்டு. ஆல்ரெடி நம்ம போட்ட ஒரு வீடியோ கோட்டுது தெலுங்குல ஒரு படம் வரப்போகுது கோட் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் என்ன பிரச்சனை ஆக போதோ டைட்டிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பற்றி ஏகப்பட்ட பேர் நமக்கு ட்விட்டரில் மெசேஜ் கூட பண்ணியிருந்தாங்க, இன்க்ளூடிங் இன்ஸ்டாகிராம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இப்போ அது தெரியாது, ஒரு பிரச்சனையாக வரும்போது தான் மறுபடியும் அதை பற்றி பெருசாக பேசுவாங்க. கோட்டோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த படத்தில் யூஸ் பண்ணப்படுற சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியில் பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ தளபதி படங்கள் அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த இன்டர்மிஷன் வரும்போது ஏதாவது ஒரு பங்கமான ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. அது எப்போவுமே ஃபேன்ஸை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. எக்ஸப்ட் பீஸ்ட் படத்தோட இன்டர்மிஷன் யாருக்குமே பிடிக்கல. எனக்கும் பார்த்தீங்கன்னா அது பர்சனலாக பீஸ்டோட இன்டர்மிஷன் பிடிக்கல. அந்த காரில் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஷ் ஆகிட்டு வர மாதிரி, அது என்ன ஒரு இன்டர்மிஷனே எனக்கு புரியல. அதுக்கப்புறம் லியோ பங்கமான ஒரு இன்டர்மிஷன், வாரிசு ஒரு பங்கமான ஒரு இன்டர்மிஷன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸை வைக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கோட்டோட இன்டர்மிஷன் இட்ஸ் கோனா பி வெரி வெரி சேலஞ்சிங்கான ஒரு எடிட்டிங்காக இருக்கும் போதான். பிகாஸ் ரெண்டு தளபதி இதில் இருக்காங்க, ரெண்டு பேரையும் காட்டணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஜியில் சொதப்பக்கூடாது, விஎஃப்எக்ஸ் டீம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேலேயும் டைரக்டர் மேலேயும் இருக்குது. அவங்க சூஸ் பண்ணுற டீம் எனக்கு தெரிஞ்சு ஃபேண்டம் விஎஃப்எக்ஸ் இவங்க தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். த டீம் யார் லியோ படத்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயலன் படத்துக்கு, இது படத்துக்குலாம் சிஜி பண்ண டீம் ஆக்சுவலாக அவங்க டிஜிட்டல் டிஏஜிங் லாஸ் ஏஞ்சலஸ் போயிட்டு பண்ணிட்டு வந்திருக்காங்க. கோட்டோட இன்டர்மிஷன் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் தாண்டி ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா அது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அந்த ஒரு இன்டர்மிஷன் ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்ல போனால் ரொம்ப சேலஞ்சான ஒரு விஷயத்த அந்த டீம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி மக்களுக்கு டெலிவரி பண்ண போகிறாங்களா. வெங்கட் பிரபு அவர்களுக்கே இது ஒரு புது விஷயமான இதுவான். ரெண்டாவது, தமிழ் சினிமாவில் நம்ம நிறைய இன்டர்வியூஷன் பிளாக்ஸ்லாம் பார்த்துருக்கோம், ஏகப்பட்டது மாசானது பார்த்துருக்கோம், கிளாஸ் ஆனது பார்த்துருக்கோம், சிம்பிளான ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். பட் கோட்டோட இன்டர்மிஷன் மட்டும் இட்ஸ் கோன் பி அவுட்ஸ்டாண்டிங். தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு ஒரு இன்டர்மிஷன் ஷார்ட்டாக அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். இதுக்கு மேலே டீட்டெயிலாக பெருசாக நமக்கு எதுவும் தெரியல. ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷேவில் தளபதி இருக்காரு. ஸோ அதுக்கான ஷூட் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு தளபதி கேரக்டராக இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு இதுவே பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் டிஏஜிங் அப்படின்ற டியூவல் கேரக்டராக இருக்குது அப்படின்றதே ஸ்டார்டிங்கே இவங்க ரிவீல் பண்ணதே எனக்கு நல்லா படலை. ஏன்னா டபுள் கேரக்டர் இருக்குன்றது படம் வரும்போது பார்த்தா சூப்பராக இருந்திருக்கும் ஒரு சஸ்பென்ஸாக. பட் முன்னாடியே இவங்க பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணது தெரில, அது எனக்கு பர்சனலாக அப்படி தான் ஃபீல் ஆகுது. பட் அந்த டீம் பார்த்தீங்கன்னா தே ஆர் டூயிங் சம்திங், ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், எந்த விதமான சொதப்பல் இருக்கக்கூடாது, எல்லாமே ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர முடிவில் அவங்க இருக்காங்க என்டையர் டீமே. ஹோப்ஃபுல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கோட் படமும் வந்துன்னு இருக்குது. இப்போதைக்கு ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அப்ராட் ஷூட்டிங்கோட ஸ்கெட்யூல் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை மறுபடியும் போவாங்களான்னு தெரியல, மேபி பேட்ச் ஒர்க் ஏதாவது தேவைப்படுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன ஜான்வரியா மார்ச் ஏப்ரலுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இதோட என்டையர் ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் உட்காந்துருவாங்க. வெங்கட் பிரபு அந்த ஒரு விஷயத்தில் பயங்கர ஹரியாப்பாக இருக்காரு. ரெண்டாவது என்னன்னா, இந்த படத்தில் இப்போ பிரேம்ஜி இவங்களாம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவங்களோட போர்ஷன்ஸ் என்ன, இவங்க படத்தில் என்ன கேரக்டராக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு கொஸ்டின் மார்க் தான் எல்லாருக்குமே இருக்குது. பட் கோட்டோட இன்டர்மிஷன் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் கோன் பி இன் a டிஃப்ரெண்ட் லெவல். டெக்னிக்கலாக ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா இந்த படமே இருக்க போகுது. அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே அந்த டீம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பொங்கலுக்கு, விச் இஸ் ரியலி நைஸ். 4 பேர் இருக்கிற மாதிரி அந்த கோட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா பங்கமாக இருந்தது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட்ஸ் லேட்டாக விட்டாலும் பயங்கரமான ஒரு விஷயமா விட்டால் சூப்பராக இருக்கும். ரெண்டாவது, யுவன் இந்த இப்போ அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் டாப்பில் இருக்கார் ஆல் ஓவர் இந்தியாவில், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மியூசிக் டைரக்டராக. இந்த வருஷம் ஐ திங்க் யுவன் அவர்களோட ஒரு செயலை நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். பிகாஸ் யுவனும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். சாங்ஸில் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கான். அது இன்ட்ரோ சாங்காக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே அதுக்கு தான் எல்லாருமே ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, என்ன பண்ணியிருக்காரு யுவன் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் சி, ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் யுவன் பேசுகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வைரலான ஒரு ஹிட்டு தலைவர் கொடுப்பாருன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ யுவன் ஃபேன்ஸு பேசிக்கலி ஐ எம் அனிருத் ஃபேன், எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எனக்கு அனிருத்னா ரொம்ப பிடிக்கும். நான் என்னோட கெரியரில் இந்த ஆல்பம் சாங்ஸ் மியூசிக்லாம் நான் உள்ளே வந்ததுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா அனிருத் அந்த ஹிப்ஹாப் தமிழ், இவங்க 2 பேர் தான் எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ்.
டில் நோ. அதுக்கு நான் மற்றவங்களுக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லலை, பட் இவங்க என்னோட இன்ஸ்பிரேஷனாக பார்த்தீங்கன்னா நான் லைஃப்பில் வச்சுருக்கேன். நான் நம்மளோட ஆல்பம் சாங்ஸ் அதை பற்றி பேசணுன்னா, எஸ் 2-3 சாங்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. ட்ராக் முடிச்சுட்டு வீடியோ ப்ரொடக்ஷனுக்கு வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் பெருசாக பண்ணணும், நிறைய பேர் இன்னும் அதுக்கு ரீச் ஆகணும் நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நம்ம கூடிய விரைவில் ஒரு ரைடும் பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஒரு 20 days ஒரு பெரிய ரைடு தான். ஆக்சுவலாக நம்ம ட்ராகில் தான் போக போகிறோம் பைக்கில். அதுக்கான அப்டேட்ஸும் வரும் கைஸ். லெட்ஸ். ஏன்னா கண்டென்ட் நமக்கு சோஷியல் மீடியாவில் மூவி ரிலேட்டட் பெருசாக கிடையாது. இப்போ படங்கள் வந்துச்சு, 3 படத்துக்கு ரிவ்யூ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 68க்கான பெருசாக அப்டேட்ஸ் இல்லைனா நம்ம அதை பற்றி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போடுறதை தாண்டி ஏதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கேள்விப்படும் போது போட்டால் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் யூடியூப்பும் நம்ம எங்கேஜிங்காக வச்சுக்கணும். அப்படின்னா நம்ம ரைடு ஏதாவது போனால் அட்லீஸ்ட் அந்த ஒரு சீரீஸாவது நான் உள்ளே கொண்டு வரேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். டாடா. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.